இந்த பிக்சரில் எல்லாமே டிராயிங் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காச்சும் கிஃப்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதோட வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். வெல்கம் டு மை சேனல். ஒரு வேலையாக நம்ம வந்துட்டு இன்னைக்கு வந்து அந்த போர்ட்ரேட் டிராயிங்கை கம்ப்ளீட் பண்ணி முடிக்க போகிறோம். இதான் கடைசி பார்ட்டு. இதே ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்கன்னா இதுக்கு முன்னாடி நான் வந்து 2 வீடியோ போட்டிருப்பேன். மேலே ஐ ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த வீடியோ வரும். அதை போய் நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதை வந்தீங்கன்னா பாக்கி பேலன்ஸ் உள்ளதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோவில் வந்துட்டு ஹேரும் அப்புறம் கீழே ட்ரெஸ்ஸையும் தான் நம்ம விஜய் சேதுபதிக்கு டிராயிங் பண்ணி கம்ப்ளீட் பண்ண போகிறோம். இதில் என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்கேன்னா சேம் அதே மெட்டீரியல் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். A4 பேப்பர் யூஸ் பண்ணியிருக்கேன். ப்ளஸ் வந்துட்டு ஹேருக்கு நம்ம வந்து அந்த ஒயிட் கலர் எரேசர் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அப்புறம் அதே ஒயிட்லெஸ் பென்சில் தான் யூஸ் பண்ண போகிறோம். இப்போ வந்துட்டு கடைசியாக அந்த 2 எபிசோடில் நம்ம வந்து டிராயிங் பண்ணாதான் இப்போ வந்துட்டு டைமில் பார்க்குறோம். இது வந்துட்டு ஒரு 2 நிமிஷம் ஓடும். இதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம கண்டினியூஷனாக இப்போ அடுத்தது டுட்டோரியல் பார்ப்போம். இதுக்கு முன்னாடி உள்ள 2 வீடியோஸோ இந்த எபிசோட்லாம் ஃபுல்லு பார்த்தீங்கன்னா இப்போ நான் டிராயிங் பண்ணுறது வந்து தெரியும். அது மேலே ஐ ஆப்ஷன் நான் வந்துட்டு வீடியோ கொடுத்துருக்கேன். அந்த ஐ ஆப்ஷன் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அந்த வீடியோ இது இப்போ நான் வேகமாக பண்ணுற டைமில் அப்போ ஓடுற வீடியோ உங்களுக்கு பொறுமையாக நான் வந்து டுட்டோரியல்ஸாக நான் வந்து பேசியிருப்பேன். எப்படி வந்து நான் டிராயிங் பண்ணேன் அப்படின்றத வந்துட்டு ஃபுல்லுமே டுட்டோரியல்ஸாகவே நான் வந்து போட்டிருப்பேன். அந்த ஐ ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த பாக்கி உள்ள 2 வீடியோஸ் வந்து நீங்கள் பார்க்கலாம். இப்போ வந்துட்டு இதில் என்ன நம்ம பார்க்க போகிறோன்னா பாக்கி இருக்கிற அந்த ஹேரும் அப்புறம் வந்து காது அப்புறம் கீழே ட்ரெஸ்ஸு இதெல்லாம் தான் இந்த வீடியோவில் நம்ம இப்போ பார்க்க போகிறது. ஃபுல்லு வந்துட்டு ஃபஸ்ட்டு அந்த பண்ண எல்லா வீடியோவும் வந்துட்டு டைமில் இப்போ ஓடிட்டுருக்குது. இப்போ வந்துட்டு இதையும் நான் கொஞ்சம் ஸ்பீடாக டைமில் அப்போ தான் நான் போட்டிருக்கேன். ஏன்னா ரொம்ப நேரம் நான் வந்து ஷேடிங் பண்ணி உட்காந்து பண்ணது. இப்போ நான் வந்து ரைட் சைடில் காதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போ வந்துட்டு காது நான் வந்து பண்ணுறது பார்த்திங்கன்னா அந்த லெஃப்டில் அந்த பிக்சர் பார்த்திங்கன்னா அது தெரியும் எங்கே எப்படி டார்க்காக இருக்குது எங்கே லைட்டாக வருதுன்னு நான் போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு நான் வந்து டார்க் பிளேஸை பிரிச்சுட்டு அப்புறம் அதுக்கேற்ற மாதிரி தான் நான் வந்துட்டு ஷேடிங் நான் வந்து கொடுப்பேன். ஃபுல்லுமே நான் பிளெண்டிங் டூல் யூஸ் பண்ணி தான் பிளெண்டிங் பண்ணி கொடுப்பேன். இப்போ வந்துட்டு ஃபுல்லுமே ஷேட் பண்ணி பிளெண்டிங் டூல் வச்சு பிளெண்ட் பண்ணிகிட்ருக்கேன். சாரி, கேமரா ஆங்கிள் கொஞ்சம் தப்பாக வச்சுட்டேன். ரைட் சைடில் இப்போ வந்துட்டு காதுக்கு எப்படி ஷேட் பண்ணேன்னு பார்த்துக்கோங்க. இப்போ வந்துட்டு ஹேருக்கு நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஹேரு எப்படி வருதுன்ட்டு எப்படி நான் கொடுக்குறேன்னு பார்த்துக்கோங்க. இதை விட இன்னும் நான் ஸ்லோவாக கொடுத்தேன்னா ரொம்ப நேரம் ஆகும். அதனால் வந்துட்டு நான் டைமில் அப்பாவே கொடுத்துட்டேன். இதுவும் ஃபஸ்ட்டு எப்படி எங்கே பிரிச்சுக்கிறேன் எப்படி நான் ஷேடிங் கொடுக்குறேன்னு பார்த்துக்கோங்க. நான் வேகமாக கொடுத்தே இவ்வளோ இதாக போகுதுன்னா அப்போ நான் வந்து இன்னும் ஸ்லோவாக கொடுத்தேன்னா இன்னும் எவ்வளோ நேரம் எடுக்கும்னு டைமு தெரியல, ரொம்ப எடுக்குன்றனால நான் டைமில் அப்பாவே போட்டேன். ஃபஸ்ட்டு நான் எப்படி வந்துட்டு நான் ஷேட் கொடுத்தேன். இப்போ அதுக்கு மேலே எப்படி வந்துட்டு பிரிக்கிறேன் பாருங்கள். ஒவ்வொரு இடத்துக்குமே நான் மேலேருந்து கீழே தான் நான் வந்து ஷேடிங் கொடுக்குறேன் பாருங்கள். நம்ம வந்துட்டு எப்படி அந்த ஏர் வந்து எந்த ஸ்ட்ரோக்கில் இருக்குதோ அந்த ஸ்ட்ரோக் சைஸ் தான் நம்ம கொடுக்கணும். நம்ம கீழேருந்து மேலே போனோன்னா நமக்கு வந்துட்டு அந்த ஸ்டைல் வராது, ஏரோட அந்த ஸ்ட்ரோக்கே மாறி போயிடும். அதனால தான் மேலேருந்து கீழே பண்ணுறேன். இப்போ வந்துட்டு பிளெண்டிங் டூல் யூஸ் பண்ணி லைட்டாக நான் பிளெண்ட் பண்ணுறேன். பிளெண்டிங் டூலில் அது டிஷ்யூ பேப்பர் யூஸ் பண்ணியிருக்கேன். அதாவது ஈவனாக வந்துட்டு பிரியணும் அப்படின்றனால இப்போ நான் மறுபடியும் இன்னொன்று ஒரு டோன் மேலே வந்து டார்க் ஏற்றுறேன். அது மொத்தம் 3 டோனாக நான் கொடுத்துருக்கேன். இப்போ வந்துட்டு மொத்தமாக ஏர் மேலே உள்ள ஏர் எப்படி பிரிக்கிறேன்னு பார்த்துக்கோங்க. ஒவ்வொரு இடத்துக்கும் நம்ம எப்படி எங்கே இருந்து வருதுன்ட்டு நான் லைட்டாக குறிச்சிக்கிறேன். லெஃப்டில் இருந்து ரைட் போகிற அந்த ஸ்ட்ரோக்ஸை வந்து நான் லைட்டாக குறிச்சிக்கிறேன் பாருங்கள். அந்த ஏர் வந்துட்டு எப்படி வருதுன்ற அந்த ஸ்ட்ரோக்கை நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் போதும், கரெக்டாக நம்ம வந்து ஷேட் பண்ணிடலாம். ஃபுல்லுமே வந்துட்டு இது ட்ராயிங்கிஸ்டிக்காக தான் நான் வரைகிறேன், ரியலிஸ்டிக்காக நான் பண்ணலை. அதுக்கு இன்னும் ரொம்ப டைம் எடுக்கும். இன்னொன்று வீடியோ வந்து நான் ரொம்ப ரியலிஸ்டிக்காக வரைய ட்ரை பண்ணுறேன். இப்போ வந்துட்டு மேலே வந்து ஃபுல்லு முடித்தேன். இப்போ கீழே வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணி லெஃப்டில் நான் வந்து டார்க் ஏற்றுறேன். கீழே எதுக்கு நான் வந்துட்டு டிஷ்யூ பேப்பர் வச்சுருக்கேன்னா, நான் டிஷ்யூ பேப்பர்ன்றல எதோ வேணாலும் நீங்கள் பேப்பர் வச்சுக்கலாம். கர்ச்சீஃப் இருந்தால் கூட கர்ச்சீஃப் வச்சுக்கலாம். ஒன்றும் இல்லை, அந்த இது நம்ம டர்ட்டி பண்ணிடக்கூடாதுன்றனால நான் கீழே வச்சுருக்கேன், அழுக்காயிடக்கூடாதுன்னு. இப்போ வந்துட்டு மேலே வந்துட்டு எப்படி ஸ்ட்ரோக் எடுத்து எப்படி நான் வரைகிறேன்னு பாருங்கள். அந்த லெஃப்டில் அந்த பிக்சரில் எப்படி இமேஜ் வருதோ அதுக்கேற்ற மாதிரி ட்ரை பண்ணியிருக்கேன். டார்க்லேருந்து லைட்டு அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி போட்டிருக்கேன். லெஃப்டில் மேலே வந்துட்டு ஒவ்வொரு இடம் எப்படி வரும்ன்றத ஓரளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி நான் பொறுமையாக கொடுத்துருக்கேன். இது வந்து கொஞ்சம் டைமில் அப்போ வந்து கம்மியாக தான் நான் வச்சுருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா அதே தான் வந்துட்டு நான் ஷார்ட் கொடுத்துட்ருக்கேன். ஃபஸ்ட்டு ஒவ்வொரு டோனை வந்துட்டு இன்னும் அதிகமாக மேலே ஆட் பண்ணி ஏற்றிட்டுருக்கேன். ஒவ்வொருமே அதே மாதிரி தான் நான் டோன் கொடுத்துட்ருக்கேன். கீழேருந்து மேலேயும் மேலேருந்து கீழேயும் மாற்றி நான் கொடுத்துட்ருக்கேன். நம்ம வந்துட்டு அந்த ஸ்ட்ரோக்கை வந்து மாற்றிடக்கூடாது.
அந்த முடி எப்படி வருதோ அதுக்கேற்ற மாதிரியே முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுங்கள். அப்போ தான் ஓரளவுக்காச்சும் அந்த ஹேர் ஸ்டைல் வரும். இப்போ நான் மேலேருந்து கீழே, கீழேருந்து மேலே தான் அட்ஜஸ்ட் பண்ணி நான் வந்து ட்ராயிங் பண்ணிகிட்ருக்கேன். ஒவ்வொரு பிளேஸுக்குமே இப்போ வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணி ஒவ்வொரு இடத்துக்குமே எப்படி நான் போடுறேன்னு பாருங்கள். அடுத்தடுத்தாண்டு கீழேருந்து மேலே அதுக்கேற்ற மாதிரி தான் அட்ஜஸ்ட் பண்ணி ஒவ்வொரு இடமே நான் போட்டிருக்கேன், டார்க்லேருந்து லைட்டுன்ட்டு. இதுக்கு மேலே வந்துட்டு இன்னொன்று ஒரு நான் டோன் கொடுப்பேன். மொத்தம் 3 டோனாக நம்ம கொடுத்துக்கலாம். அப்போ தான் நமக்கு வந்து டார்க் அண்ட் லைட் வந்து கரெக்டாக ஈவனாக பிரியும். லைட் அண்ட் ஷேடை எப்போதுமே நம்ம கரெக்டாக பிரிச்சாகணும், ஏன்னா அதான் கரெக்டாக இருக்கும். இப்போ நான் மறுபடியும் டிஷ்யூ பேப்பர் யூஸ் பண்ணி ஃபுல்லுமே வந்துட்டு அந்த ஈவனாக அந்த டோனை வந்து பிரிக்கிறேன். கலரு அந்த ஷேடிங்கு கரெக்டாக ஒவ்வொரு இடத்துக்கும் ஏற்ற மாதிரி. இப்போ வந்துட்டு இருக்கிற ஒயிட் ஏரியா இருக்கலாம் ஃபுல்லுமே நான் வந்துட்டு அந்த டிஷ்யூ பேப்பர் யூஸ் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிட்டேன். அப்போ வந்துட்டு டார்க் இப்போ திருப்பி அதுமாரியே டார்க் ஏற்றுறேன். ஒவ்வொரு இடத்துக்கும் இருக்கிற இடத்துக்கு அங்கங்கே டார்க் நான் ஏற்றுறேன், வேறு ஒன்றும் இல்லை. டார்க் நான் யூஸ் பண்ணிவிட்டு எங்கெல்லாம் எனக்கு லைட் தேவையோ திருப்பி அந்த இடத்துல நான் எரேசர் யூஸ் பண்ணி எரேஸ் பண்ணிடுவேன். நான் முன்ன சொன்ன மாதிரி அந்த எரேசர் வந்துட்டு நார்மல் ஷோரூமில் கிடைக்காது. நானே ஒரு சீசன் டைமில் குழந்தைங்களுக்கு விற்கும் போது போய் பிடிங்கிட்டு வந்தது. இப்போ வந்துட்டு இது நம்ம ஏரியாலலாம் கிடைக்காது. இதான் அந்த எரேசர். ஃபுல்லும் ஒயிட் இருக்க ஏரியாவுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி அழைக்க வேண்டியதான். இப்போ வந்துட்டு நான் அந்த ஒயிட் பென்சிலில் எரேசர் யூஸ் பண்ணி நான் வந்துட்டு எரேஸ் பண்ணுறேன். எங்கெங்கெல்லாம் எனக்கு வந்துட்டு லைட்டிங் வேணுமோ அங்கெல்லாம் நான் வந்துட்டு யூஸ் பண்ணுறேன். இன்னும் டார்க்காக கொடுத்துட்டு யூஸ் பண்ண வேண்டியது நான் கொஞ்சம் அவசரப்பட்டு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதனால் இப்போ வந்துட்டு எரேசர் யூஸ் பண்ணி ஒவ்வொரு இடத்துக்கும் எங்கெங்கே வந்துட்டு ஒயிட் நமக்கு தேவையோ அந்தந்த இடத்துல மட்டும் நம்ம வந்து அந்த இது எரேஸ் பண்ணால் போதும். ஸ்கின்லேயும் நமக்கு எங்கேயாச்சும் நமக்கு லைட் தேவை அப்படின்னாலும் அந்த இடத்துக்கும் நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்துட்டு எங்கெல்லாம் லைட்டிங் வேணுமோ அங்கெல்லாம் நம்மளே யூஸ் பண்ணிக்கலாம். கரெக்டாக பார்த்துட்டு நம்ம வந்துட்டு வச்சுருக்க ட்ராயிங்ஸையும் நம்ம இமேஜஸையும் நம்ம வச்சு பார்த்தோன்னாலே தெரியும் எங்கே வந்துட்டு ஒயிட் நம்மளுக்கு தேவைப்படுது அப்படின்ட்டு. ஃபுல்லும் டார்க் கொடுத்துட்டு நீங்கள் வந்து இந்த எரேசர் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ வந்துட்டு கீழே வந்துட்டு பேஸ், அதாவது கழுத்து அப்புறம் வந்து ட்ரெஸ்ஸு ஃபுல்லுமே நம்ம பண்ண போகிறோம். ஃபுல்லுமே டார்க்காக தான் இருக்குது. எடுத்தோடனே டார்க் கொடுக்காம ஓரளவுக்கு ஃபஸ்ட்டு மீடியமான டார்க் கொடுத்துட்டு அதுக்கு மேலே வந்துட்டு இன்னும் ஐ டார்க் நான் கொடுக்கலான் இருக்கேன். ஃபுல்லுமே ஒவ்வொரு இடத்துக்கும் வந்துட்டு ஃபஸ்ட்டு லைட்டாக ஷேட் பண்ணாலே தெரியும் அந்த நம்ம வச்சுருக்க அந்த பென்சிலோட ஸ்ட்ரோக்கு. ஃபுல்லுமே நம்ம லைட் பண்ணிட்டு அப்புறம் வந்துட்டு மேலே டார்க் ஏற்றினா தான் கரெக்டாக இருக்கும். ஏன்னா அந்த டார்க்லேயே 2-3 டோன் வந்து உள்ளே பிரியும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம பிரிச்சுக்க வேண்டியதான். இப்போ வந்துட்டு ஃபுல்லுமே ஷேடு டார்க்கு நான் கொடுக்குறேன். லைட்டாக நான் பென்சிலோட இது கொடுத்துட்டேன். அதுக்கு மேலே வந்துட்டு கொஞ்சம் டார்க் ஏற்றுறேன். இப்போ ரைட் சைட் பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் லைட்டாக வந்துட்டு டார்க் வந்துட்டு பிரியுது. அதோடு சேர்த்து லைட் ஏரியாவும் அதோடய சேர்ந்தே பிரியுது. அதுக்கேற்ற மாதிரியே ஃபுல்லும் நான் ஷேட் கொடுக்குறேன். வச்சுருக்கிறது அதே சேம் பென்சில் தான் யூஸ் பண்ணுறேன். இப்போ வந்துட்டு எப்படி நான் ஷேட் கொடுக்குறேன்றதை பார்த்துக்கோங்க. ஃபுல்லுமே வந்துட்டு கசாம்சான்னு இருக்கிற வெறியெல்லாம் லைட்டாக நம்ம காட்டிட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லும் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டால் போதும். ஃபுல்லுமே நம்ம ஆரம்பத்துலேருந்தே நம்ம கரெக்டாக இது பண்ணால் கரெக்டாக வராது, நமக்கு பொறுமை இருக்காது. ஃபுல்லுமே இப்போ வந்துட்டு நான் வந்துட்டு என்ன சொல்கிறது, இப்போ வந்துட்டு நான் டிஷ்யூ பேப்பர் யூஸ் பண்ணுறேனான்னு தெரியல, ரொம்ப வேகமாக போடுது. டிஷ்யூ பேப்பர் இல்லாது நான் பிளெண்டிங் டூல் தான் யூஸ் பண்ணுறேன். பிளெண்டிங் டூலு டிஷ்யூ பேப்பர் அடிக்கடி இடையில மாற்றி கூட யூஸ் பண்ணேன். இப்போ வந்துட்டு நான் வந்து டிஷ்யூ பேப்பர் தான் யூஸ் பண்ணுறேன்னு தெரியுது. டிஷ்யூ பேப்பர் எதுக்கு நான் யூஸ் பண்ணுறேன்னா, பெரிய ஏரியாக்கெல்லாம் நம்ம பிளெண்டிங் டூல் வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு தீட்டினா நேரம் ஆகும். அதனால் வந்துட்டு நான் வந்து அந்த அந்த டிஷ்யூ பேப்பர் யூஸ் பண்ணேன். இப்போ வந்துட்டு நான் அதே பென்சில் யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு டார்க் ஏற்றினேன்னா இப்போ திருப்பி இன்னொன்று ஒரு ஷேடு கொடுத்து நான் இன்னொன்று ஒரு டார்க் ஏற்றுறேன் பாருங்கள். 2வது டோனாக இப்போ வந்துட்டு திருப்பி டார்க் ஏற்றுனேன். ஃபுல்லுமே பென்சிலை போட்டு தாறுமாறாக நீங்கள் தீட்ட வேண்டியதான். டார்க் வேணும்னா வேறு வழியே இல்லை. இப்போ வந்துட்டு அதுலேயும் வந்துட்டு ஒவ்வொரு இடம் நான் லைட்டாக பிரிச்சுக்கிறேன், கழுத்துன்னு லைட்டாக தெரியணுன்றனால. பாக்கி இருக்க 2 சைடும் அதுக்கேற்ற மாதிரியே ஃபுல்லு வந்துட்டு ஷேட் கொடுக்குறேன். ஃபுல்லு ஷேடு வந்து அதுக்கேற்ற மாதிரி தான் கொடுத்துட்ருக்கேன். இப்போ வந்துட்டு கொடுத்ததுக்கப்புறம் திருப்பி அதுக்கு மேலே இன்னொன்று ஒரு தீட்ட ஆரம்பித்தாச்சு. ஃபுல்லுமே வந்துட்டு அடுத்த ஒரு ஷேடிங்காக மேலே வந்துட்டு திருப்பியும் வந்துட்டு தீட்ட ஆரம்பிச்சிட்டேன். இப்போ வந்துட்டு நான் சின்னோண்டி ஏரியா உள்ளுக்குள்ளே இருக்கிறனால பிளெண்டிங் டூல் யூஸ் பண்ணுறேன். பிளெண்டிங் டூல் யூஸ் பண்ணுறதுக்கும் டிஷ்யூ பேப்பருக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் தான், டிஷ்யூ பேப்பர் லைட்டாக வந்துட்டு டார்க் எடுக்கும். மற்றபடி முடிச்சாச்சு, வேறு ஒன்றும் இல்லை. இதுதான் நம்ம கம்ப்ளீட் பண்ண ட்ராயிங். ஃபுல்லு வந்து கம்ப்ளீட் பண்ணி மாட்டியாச்சு.
இந்த வீடியோ முதல்ல கடைசி பார்த்து எல்லாருக்கும் என்னோட நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம உங்க டவுட்டை கீழே கமெண்ட் பண்ணுங்க. இதே டிராயிங் சம்பந்தமா எந்த டவுட் இருந்துச்சுனாலும் என்னோட மீடியா எந்த மீடியாவில் வந்து ஆனாலும் கான்டாக்ட் பண்ணலாம். அதுக்குண்ட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மேலே பார்த்தீங்கன்னா தெரியும், என்னோட யூசர் நேம்ஸ் கொடுத்துருப்பேன்.